ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பைட் பை பைட். இன்றைக்கி சேனலில் நான் உங்கள் கூட ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் பேக்டு ஒரு சாலட் தான் ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் வேறு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ஒரு குயிக்காக ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சோளம் சப்பாத்தி ரொட்டி அண்ட் ஜோவர் மாவு யூஸ் பண்ணி பண்ண சப்பாத்தி. இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த் கான்ஷியஸோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுட் அப்படின்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதை சாப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். 2 கை அளவுக்கு நான் கடலை வந்து வேக வச்சுக்கிறேன். நீங்கள் கடலைக்கு பதிலாக கார்னு, பச்சை பயிறு எது வேணாலும் நீங்கள் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு வெள்ளரிக்காய், இந்த ஒரு வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு எனக்கு கிடைக்கும். கடலை பார்த்திங்கன்னா நான் உடனேவே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக நான் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில், சாலடுக்குன்னு யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில். அந்த ஆலிவ் ஆயில் கூட பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டு வந்து நான் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ஊற அந்த ஃப்ளேவர் ஆஃப் தி சாலட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 பூண்டு வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/2 கப் ஆனியன், அதுக்கப்புறம் 1 கப் வெள்ளரிக்காய் அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த வேர்க்கடலை வாஷ் பண்ண கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ண வேர்க்கடலை. சால்ட் ஆல்ரெடி நான் கடலையில் போட்டு வேக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மி தான் ஆட் பண்ணேன். அண்ட் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ், காரம் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க, காரம் தாங்காதுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பைஸ் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன், நான் அதை வீடியோவில் காட்டல. லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் சச் வீடியோஸ் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.